2022 இந்த ஆண்டிலேருந்து ஒரு புதிய சகாப்தம் என்னுடைய மிருதங்க ஸ்கூலுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஜோஹோ என்ன சொல்லக்கூடிய இந்த பெரிய ஆர்கனைசேஷனுடைய ஒரு பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஜனவரியிலேருந்து தொடங்கி இந்த பிளாட்ஃபார்த்துக்கு யூகேஎஸ் ஸ்கூல் ஆஃப் மிருதங்கம், ஏற்கனவே யூகேஎஸ் ஸ்கூல் ஆஃப் மிருதங்கம்னு இருக்குது, அதையே இதில் கண்டினியூ பண்ணி இப்போ குளோபலாக இந்தியா மாத்திரம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், குளோபலாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இதில் கற்றுக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி எல்லாரும் அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த உமையாள்புரம் ஸ்கூல் ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போது இந்த ஸ்கூல் இப்போ ஆரம்பித்து சோஹோ பிளாட்ஃபார்ம் கீழே இந்த ட்ரைனர் சென்டருங்கிற ஆப் மூலமாக இப்போ கிளாஸஸ் நடக்கிற மாதிரி இப்போ இந்த நியூ இயர்லேருந்து ஆரம்பித்து சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கொரோனா வந்ததுனால என்னாச்சுன்னு கேட்டால், பையங்களுக்கெல்லாம் முதல்ல நான் வீட்டில் சொல்லிக் கொடுத்துருந்தேன். சொல்லிக் கொடுத்த போது இந்த கொரோனா பையங்கள்லாம் வீட்டுக்கு வர முடியாத ஒரு கட்டம், வர முடியல. சரி, ஸ்கைப்பில் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு அடுத்தபடி வி லான்ச் அப்பான் ஸ்கைப். அதில் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் இந்த தேர்ட் டெவலப்மெண்ட் ஜோஹோ பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு பிரில்லியண்ட் ஐடியா இணைந்து அவங்கள எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைச்சி இந்த பிளாட்ஃபார்ம் இப்போ என்னாச்சுன்னா, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதில் போய் சேர்ந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஸ்டூடெண்ட்ஸு, அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, இதுக்கு வயசே கிடையாது. சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் வாசிக்கலாம். இந்தியாவிலேயும் குளோபலாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60 ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கிளாஸஸ் இண்டிவிஜுவலாக பேட்சஸ் அப்படி அந்தந்த டைம் சவுண்டில் மிகச்சிறப்பாக கிளாஸ் எடுத்து கொண்டிருக்கிறா. பிளாட்ஃபார்ம் எங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் இருக்கிற வசதிகள், அப்புறம் அதில் கிளாஸஸ் டீட்டெயில்ஸ் டெக்ஸ்ட் எல்லாம் ஷேர் பண்ணுறது, மற்றபடி வீடியோஸ் கிளாஸஸில் எடுக்கிறது, அப்புறம் இன்ட்ராக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஹேண்ட் அவுட்ஸ் வசதிகள், அப்படி அதில் இருக்கிற வசதிகள் எல்லாம் எங்களுக்கு மிகச்சிறப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு கிளாஸ்னால் ஒரு 1 hour பேஸில் நடக்கும். அதோட ரெசல்யூஷன், மற்றபடி கிளாஸஸ் நடக்கிறது, அந்த இன்டர்நெட் வசதிகள் வச்சு அதை யூஸ் பண்ணி கிளாஸஸ் எடுக்கும்போது ரொம்ப சௌகரியமாக அந்த பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு அமைஞ்சிருக்கிற மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பர்டிகுலர்லி உமையாள்புரம் ஸ்கூல் ஆஃப் மிருதங்கம்ங்கிறது உலகம் முழுக்க நல்லா பரவி, அதை ஜனங்கள் நிறையா கேட்டு அதிலேருந்து கற்றுண்டு நல்லா வாசிக்கணுங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம வாசிப்பு நம்மளோட இருந்தால் போகாது, இந்த வாசிப்பை எல்லோரும் கேட்கணும், எல்லோரும் கற்றுக்கணும், அதை நல்லா கற்றுண்டு அதுக்கு மேலே இம்ப்ரூவ் பண்ணி நல்லா வாசிக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். என்னுடைய மனமார்ந்த ஒரு நன்றியை நான் ஜோஹோ பிளாட்ஃபார்த்துக்கு தெரிவிச்சுக்கிறேன்னு கேட்டால், அவங்களுடைய பேருதவி இது இருக்கிறதுனால இது குளோபலாக ரீச் ஆகிறதுக்கு உண்டான சமாதானங்கள் இருக்குது. தொடர்ந்து ஜோஹோ ஆர்கனைசேஷனுடைய பரிபூர்ண ஒத்துழைப்பு இதெல்லாம் எங்களுக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.